வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென் சொல்வோமா? கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Come on, church. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தரிசித்து வருமானமாய் இப்போ வாரும், எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. விசுவாசத்தோடு எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அந்நிய பாஷை பேசி எங்கள் மத்தியிலே. யாரும் மௌனமா இருக்காங்க? எல்லா தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. அவனை அவரோட உறவோடு ஆரம்பிக்கிறார். தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதும் நிறைந்தோம். ஹல்லேலூயா. இப்போ வாரும், எல்லாரும் 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 சபையை நிரப்பப்பா. ஹல்லேலூயா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பொழிந்தீரோ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்தீரோ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவையில்லையா? வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டு கூட்டியின் ரத்தத்தினால், ஆட்டு கூட்டியின் ரத்தத்தினால், ஆட்டு கூட்டியின் ரத்தத்தினால். ஆவியானவர்
ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. ஆவியானவர் வரும்போது நீங்க தைரியப்படுவீங்க. ஆவியானவர் வரும்போது உங்க சிந்தனை மாறும். ஆவியானவர் வரும்போது உங்க ஆசைகள் மாறும், உங்க எண்ணங்கள் மாறும். ஆவிக்கேற்றபடி நடப்பீங்க, ஆவிக்குரியதை சிந்திப்பீங்க, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு விரும்புவீங்க. எல்லா வாயை திறந்து ராபாலா சந்த ராமா கானா தியாக்கர பல்லவா ரிக்கவலவா ரிவதரபல திரவலவா ரபதுனி பிலி அக்கர பல்லவா. ஹalleluya 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 ரிஹானா துரபர பல்லவா ரிக்கவலவா ஷபலவா ரிவதரபல பல்லவா. கொஞ்ச நேரம் நல்லா நீ காத்தியா துரா காத்திர பல்லவா ரிக்க துரக்கர பல திரக்கர பல்லவா திரக்கர பல்லவா. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் உங்களை பிறப்பித்து இருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், வேதனையை ஜெயிக்கும், சோதனையை ஜெயிக்கும், இக்கட்டுகளை ஜெயிக்கும், இன்னல்களை ஜெயிக்கும். ஆமென். அநீதியா இருக்கிற செயல்களை ஜெயிக்கும், பாவங்களை ஜெயிக்கும். ஹalleluya. தேவனால் பிறந்திருக்கிற உனக்கு தேவனுடைய வித்து இருக்கு. எல்லாம் பேசுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் உனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே தங்கி உன் தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறார். நல்ல ஹalleluya. அவர் சந்தோஷப்படுது. ரிஹா லா தா ராமா ரிகா வா லா தி தி பி ஷாந்தா ராகா திரா. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க பேச தான் உங்களுக்குள்ள கர்த்தர் நவமான பாஷைகளை தருவார். தூதர்களுடைய பாஷைகளை பேசுவீங்க, பரிசுத்த பாஷைகளை பேசுவீங்க. ஏதோ ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் மூலமா நடக்கணும்னு விரும்புறீங்க. ஐயோ என் ஜபம் ஆமென் கிரியை இல்லாம போகுது என்று எத்தனையோ போது நீங்க வருத்தப்படுறீங்க. இப்போது ஆவியானவருடைய தட்டி எழுப்புகிறார். எல்லா வாயை திறந்து ஹாலாபா துரி அந்து ராகா திரா வாலா ஷீகா தானா திரா கராபா ரிகா துரவலபா திரக்கரவலபா. நீ இல்ல, உனக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட போறாரு. கிறிஸ்து வெளிப்பட போறாரு. கிறிஸ்து வெளிப்பட போறாரு. உன் அடையாளத்தை ஆமென் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஏதோ உமக்காக செய்ய விரும்புறேன். என் அபிஷேகம் பண்ணுங்க, என் அபிஷேகம் பண்ணுங்க, என் அபிஷேகம் பண்ணுங்க. இப்போ ஒரு அபிஷேகம் வரட்டும், இப்போ ஒரு அபிஷேகம் வரட்டும், இப்போ ஒரு அபிஷேகம் வரட்டும். அனல் மூட்டுங்கப்பா, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாழும் ஆண்டவரே, இறங்கி வாழும் ஆண்டவரே, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. எல்லா வாய்ப்பு கேளுங்க, நல்ல ஆசையா கேளுங்க, ஆசையா கேளுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வாய்ப்பு அடக்கிக் கொள்ளாதீங்க. மைக்கில் இருக்கிற சத்தத்தை பார்க்காதீங்கயா. ஒரு ஊழியக்கார சொல்லி செய்யாதீங்க. அவர் வந்தா அவரே உன்னை பேச வைப்பார். நல்ல வாயை திறந்து நாங்க தொடுங்கப்பா. ஏசாயாவின் நாவை தொட்டவர் நாங்க தொடராரு, நாங்க தொடராரு, நாங்க தொடராரு. நல்லா விட்டு கொடு. ரீகா லா துதி அந்தரபா தகர யாக்கி அக்கரபலபா ஓ ரஹா லா ஷீகா ரஹா ரீகா லா திரபலபா துடக்க திரபலபா 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 ரிவதரபலபா துரபலபலபலபா ரீகா லா திரபலபலபா ஷவரபலபா. பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி ஆமென் ஹalleluya. அவங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும் சொல்லுங்க, அபிஷேகம் இறங்கணும் சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் ஒரு விடுதலை செய்கிறவர் வந்திருக்கிறார். உன்னை கொண்டு சாதிக்க விரும்புகிறார், உன்னை கொண்டு ஜெயமெடுக்க விரும்புகிறார், உன்னை கொண்டு அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார், உன்னை கொண்டு ஒரு பெரிய ஒரு புரட்சியை அதற்குள்ளாக அவர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். நல்ல வாயை திறந்து இனிமேதான் நீ பேச போற, இனிமேதான் நீ பேச போற. உன் வாயில் கிரிமயமான நாவுகளை போல உன் மேலே வருகிறார், உன் மேலே வருகிறார். ரைட் நவ இப்பொழுது ஒரு வல்லமை. இப்பொழுது உன்னால நிற்க முடியாது, உன்னால நிற்க முடியாது. சரியான அபிஷேகம் உனக்கு வந்தா உன்னால நிற்க முடியாது, உன் காலை நிற்காது. நல்லா விட்டுக்கொடு, நல்லா விட்டுக்கொடு. ஆமென் 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 ஆமென். உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். நல்ல பேசு, நல்ல பேசு, நல்ல பேசு. சீகா தரவலமா துரவலமா. ஆமென். பிசாசும் மனசை மயக்கிறானா, பிசாசும் திசையை திருப்புறானா, இப்போது அவனை நசுக்கிற ஒரு வல்லமை உன்னால வருது, உன்னால வருது, உன்னால வருது. நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற, நீ ஜெயமளிக்க பிறந்திருக்கிற. ஆமென். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஹalleluya. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பொண்ணு கூட நல்ல சின்ன பொண்ணு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை விரும்புங்க. எல்லா பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆவியான உலகத்துல வருகிறார். நல்ல ஊழிய ஜெயமாகணும், இந்த ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும். மனிதவங்க கூட உயிரை ஏற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். ஆவிய
உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். உன் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்ப விரும்புகிறார். உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. நல்ல சத்தம் போடாது, சத்தம் போடாது. இன்றைக்கு நாங்கள் தியானிக்க நீர் பேச நினைக்கிற அந்த வார்த்தை நினைக்கும் போது நாங்கள் நடுங்குகிறோம். எங்களோடு பேசு. இனி ஆண்டவரை நாங்கள் அடுத்த காரியத்துக்கு எங்களை கொண்டு போங்க. ஆழமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு போங்க. ஆசீர்வதிக்க நடத்து. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவர்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிப்போம். செய்திக்கு ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் ஆவியினால் யாருக்கு பிறந்தோமோ அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வேறு, ஆவியின் கிரியைகள் வேறு. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்ட வாழ்வு வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிற நாம் ஆவிக்குரிய அந்த பிறப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையா என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்ததான் இந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் என்ன திட்டத்தோடு இருக்கிறோம் நமக்கு தெரியல. ஆனால் நம்மை பிறப்பித்தவர் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை பிறப்பித்திருக்கிறார். அதனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்றைக்கு அந்த ஒரு தெளிவு எனக்கு வருகிறதோ, என்றைக்கு அந்த ஒரு அறிவில நான் கிறிஸ்துவோடு கூட வாழ தொடங்குறேனோ, அன்றைக்கு கர்த்தர் மேலானவைகளை நாட வைப்பார். மேலானவைகளை நாடுகிறவனே தேவனால் பிறந்தவன். கொலோசியர் 3:2 நாம் அதை வாசிக்கிறோம். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். தேவனாலே பிறந்தவன் அந்த மேலான ஆசீர்வாதங்களை, அந்த மேலான வாழ்வை, அந்த மேலான சமாதானத்தை, அந்த பரலோக சந்தோஷத்தை, அந்த நிறைவை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவர்களுடைய ஆவிக்குரிய சிந்தனைகளை வைத்துதான் பரிசுத்த ஆவியானவர் பல ஆவிக்குரிய திட்டங்களை செயல்படுத்தி நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இத? அல்லேலூயா.
என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதை வைத்துதான் கர்த்தர் என்னை சில திட்டங்களை நிறைவேற்ற என்னை அனுப்புவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? யாரை எந்த காரியத்துக்காக அனுப்பணும்ட்டு நம்மை பெற்றெடுத்தவருக்கு நல்லாவே தெரியும். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:5 அவர் இப்படி எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே ஆவியினால நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரியதை சிந்திப்போம். இந்த ஆவிக்குரிய சிந்தனை எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எனக்குள்ள வரும்போது தான் அது வரும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனையை அவருடைய சிந்தனையோட கனெக்ட் பண்ண பார்க்கிறோம். தப்பு. நீங்க சொல்லணும் பக்கத்துல, அவருடைய சிந்தனையோடு கூட உன் சிந்தனையை கனெக்ட் பண்ணு. அல்லேலூயா. ஆமா, உன் சிந்தனையில நிறைய இருக்கும், நிறைய இருக்குல்ல நம்ம சிந்தனையில. ஆனா கிறிஸ்துவினுடைய சிந்தனையில பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியம் மட்டும்தான் இருக்கும். அவருடைய சிந்தனையை திசை திருப்ப சீஷர்கள் முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ பரிசேயர்கள், சதிசேயர்கள், ஆயக்காரர்கள், வேத சாஸ்திரம் படிச்சவங்களாம் அவருடைய சிந்தனையை திசை திருப்ப நினைச்சாங்க. ஆனா அவர் அவருடைய சிந்தனையிலிருந்து வெளியே வரவே இல்லை. அல்லேலூயா. என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே எனக்கு போஜனம் சொன்னார். அல்லேலூயா. ஒருவன் ஆவியினால் பிறந்து விட்டால் பாவம் செய்ய மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆவியினால பிறந்துட்டான், பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பரிசுத்த யோவான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நல்லா கவனமா கேளுங்க. எப்படி பரிசுத்தவான்கள் அவங்க ஆரம்பத்திலே கிறிஸ்துவோடு இருக்கும்போது அவங்க பேசின வார்த்தைகள், அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவே வித்தியாசமானது. எப்படி அனுபவம் முதிர்ச்சியிலிருந்து பேசுறாரு பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் ரொம்ப முக்கியமான ஒரு 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 காரியம் இதுதான். அவருடைய வித்து, அல்லேலூயா, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தான் சத்தியம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் பாவத்தை செய்ய தூண்டுகிற பல விஷயங்கள் இங்கே நடக்குது. திருச்சபையை விட்டு வெளியே போன உடனே பாவத்தை செய்ய சொல்லி பல காரியங்கள் நம்மளை தூண்டும். நம்ம மைண்ட்ல நான் தேவனால் பிறந்தவன் அதை நீங்க அதிகமா தியானிக்கணும். அவரால நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வித்து உங்களை காப்பாற்றும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அவருடைய வித்து உனக்குள் இருக்கிறபடினாலே நீ தகப்பனை போலவே சிந்திப்பாய், செயல்படுவாய். அந்த வித்து உன்னை காப்பாற்றும், நடத்தும். எந்த ஒரு ஆவியும் உன்னை மேற்கொள்ள கூடாது, நீ தான் அதை மேற்கொள்ளணும். அப்பதான் அவருடைய வித்து உனக்குள்ள ஜீவனோடு இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேரு ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க உற்சாகமா, ஆனா அவர் வாழ சொல்ற மாதிரி வாழ விரும்புறதில்லை. அவர் ஒரு மாதிரி வாழ சொல்றாரு, பக்கத்துல சொல்லு, நீ ஒரு மாதிரி வாழ்ந்து நிற்கிற. உண்மைதானே நான் சொல்றது? அவர் ஒரு மாதிரி வாழ சொன்னா நீ ஒரு மாதிரி வாழ்ந்து நிற்கிற. அந்த வித்து நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த வசனம் என்கிற ஆவி என்கிற அந்த வித்து நமக்குள்ள இருக்குது. அதனாலதான் நாம தேவனால பிறந்தவர்கள். அல்லேலூயா. ரத்தத்தின்படியோ புருஷனுடைய சித்தத்தின்படியோ பிறவாமல் தேவனாலே பிறந்து இருக்கிறோம். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் மாம்சமாகவே இருப்பார்கள். அவங்க ஆசை எல்லாம் பாருங்க ஆவிக்குரியதே தேடாது. ஆனா ஆவிக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க தேடுதலை நீங்க பாருங்களேன் கவனமா. ஆவிக்குரியதே தேட மாட்டாங்க. எல்லாம் மாம்சத்துக்குரியது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. ஆவிக்குரியது இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எங்க இருக்கு?
கையில இருக்குதியா? கையில தூக்கு மேல தூக்குமா? அம்மா கையில இருக்கிறது தூக்குமா, தூக்கு மேல. இவ்வளவு நேரம் எங்க இருக்குதுன்னு கேக்குறேன். இப்ப நான் எங்கேயோ ஒளிய வச்சு யாருக்கிட்டயும் அதை கொடுத்துட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி. எங்க இருக்குது? தூக்கியா? தூக்கியா? 66 புஸ்தகத்தை தூக்க மாட்டேன். என்ன கிறிஸ்தவனும் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அது தேன். அவர் என்ன சொல்றாரு? அதை தேடி அதை வாசிங்க, அதை தேடுங்க. இந்த ஆவிக்குரிய எல்லாம் அது உள்ளதான் வச்சிருக்கிறார். ஒரு ஆவின்னு சொல்லுவோமா? இரண்டாவது, ஆவியினால் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளாலே பிழைத்திருக்க விரும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசு சொன்னார், மத்தேயு 4 எடுத்து வாசித்து பாருங்களேன். சில வசனங்கள் எல்லாம் நாம தியானிக்கும் போது அது ரொம்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 4. இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். யார் ஒண்ணா எது ஒண்ணா சொல்லட்டும், இந்த உலகமே உனக்கு எதிராக திரும்பி நிக்கட்டும், ரொம்ப நேசிக்கிறவங்க கூட உன்னை வேணான்னு சொல்லிட்டு போகட்டும், நீ அனாதையா கூட ஆகலாம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைப்போம். ஆமென் சொல்லுவோமா? ஆவியினால பிறந்தவங்களுக்கு ஆகாரமே கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்க ஆவியில உட்கொள்ள ஆவியானவரோடு கூட நீங்க இணைந்து அந்நிய பாஷை பேசி 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 அவரோடு கூட நீங்க இணையும் போது கவனிங்க, நீங்க அப்படியே மறுரூபமாயிடும். ஆமென் சொல்லுவோமா? உங்க விருப்பமே மாறிடும், உங்க ஆசைகள் மாறிடும், உங்களுடைய அலங்காரம் மாறிடும், உங்களுடைய உறவுகள் மாறிடும், உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆவியினால பிறந்தவர்கள் மரணத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ஆவிக்கு மரணமே கிடையாது. ஆவிக்கு மரணமே கிடையாது. ஏன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை ரொம்ப ரொம்ப கர்வமா, ரொம்ப திமிரா, தைரியமா சொல்றாரு. வாசிங்க சத்தமா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு கிறிஸ்தவ மரணத்தை சந்திப்பதற்கு ரெடியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு தியானம் எனக்குள்ள வந்துட்டா சாவை நான் சந்திக்க எப்பவுமே ரெடியா இருக்கேன். அல்லேலூயா. பவுல் அப்படி சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு, சாவி எனக்கு ஆதாயம். அப்படின்னா அந்த மிஷனரியுடைய மைண்ட் பாருங்க பஸ்ல. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய மைண்டை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. சாவு எனக்கு ஆதாயம். இப்படி சொல்ற மனுஷனை சாவே பார்த்து பயப்படையா. அல்லேலூயா. சாவே பர்மிஷன் கேட்டு நின்று இருக்கும். கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பவுல் செத்தார். நான் தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்தது. அவரே சொல்றாரு, அவருடைய மரணத்தை குறித்து அவரே தீர்மானிக்கிறாரு. நான் சாவர காலம் வந்துச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சேன். தேவனால பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்த வேலையை முடிக்காம மரணம் கிட்ட வராது. எத்தனை வியாதிகள் இந்த தேசத்தை அழிச்சாலும் நீ அப்படியே இருப்ப. பக்கத்துல சொல்லு, நீ அப்படியே கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு மாதிரி அப்படி நிற்ப. எதுவும் மோதலாம், ஆனால் நீ நிலைத்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆவியினால பிறந்தவங்க 1 கொரிந்தியர் 15:44 வசனத்தின்படி ஆவிக்குரிய சரீரத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அல்லேலூயா. ஆவியினால் பிறந்தவனுடைய ஆவிக்குரிய சரீரம் அது விழாது எழுந்திருக்கும்.
அது நிமிர்ந்து நிற்கும், அவர்களோ முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஆவியானவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். ஆவியானவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வந்துடும். ஆவியானவர் உங்களை நடத்தும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சந்திக்க நீங்க தயாராக, எந்த மாதிரியான சூழ்நிலையும் நீங்க சந்திப்பீங்க. பலவிதமான பலவீனங்கள் சரீரத்தில் இருந்தா கூட அதை நினைக்காம கர்த்தருக்காக எழுப்பி நிற்பீங்களே தவிர அதை நினைச்சு விட மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க எழுந்து விட்டீர்கள். கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, ஆவினால் பிறந்தவன் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், அது விழாது. ஆளை பார்த்தா இப்படி இருப்பான், ஆனா வாயை திறந்து அக்கினி புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க வாசித்து பாருங்க, 4வது காரியம், ஆவினால பிறந்தவர்கள் ஏன் அப்படி ஒரு கர்வமா ஒரு தைரியமா இருப்பாங்க சொன்னா, அவங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை தரிச்சு நிக்கிறீங்க? ஆமா, கலாத்தியர் 3:27 நீங்க வாசித்து பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப நீங்க ஆவியினால பிறந்துட்டீங்களோ அப்பவே கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியினால பிறந்தவர்கள் இயேசுவை போல வாழ முடியும், இயேசுவை போல நடக்க முடியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இயேசுவை போல என்னால வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் ஒரு இடத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படின்னா ஆவியினால பிறந்த ஒரு மனுஷன், ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன், ஆவியினால பிழைத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய அசைவு முதல் கொண்டு கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும். கைகளை தண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவரை போலவே வாழவும் நடக்கவும் விரும்புவார்களாம். இங்க நல்ல கவனமா கேளுங்க, எப்படி தயார்படுத்திருக்கிறாரு பாருங்க இந்த சீஷர்களை. அவரை போலவே பேச கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவரை போலவே பழக கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவரை போலவே ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவங்க பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்ட பிறகு கிறிஸ்துவை போலவே பிரசங்கிக்கிறாங்களாம். ஆலோசனை சங்கத்தில் சொல்றாங்க, அவரை போலவே பேசினாங்களாம், அவரை போலவே நடந்தாங்களாம். இயேசு மரித்து 40 நாள் அவரோடு கூட சம்பாஷித்து அவர் பரம் ஏறிவிட்டார். ஆனா அவர் இருந்தா என்ன செய்வாரோ சீஷர்கள் அதை இங்க செஞ்சிருந்தாங்க. ஆமென். அப்படி ஒரு ஊழிய திரட்சி, அப்படி ஒரு அனாயிண்டிங், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டார். அல்லேலூயா. இதுதான், இப்படிதான் என் சீஷன்னா நீ இப்படிதான் இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக 3 வருஷம் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனா என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையில வந்தாரோ அன்றைக்கு அவர்கள் அவர்களாக இல்லை, கிறிஸ்துவை போல மாறினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க நட உட பாவனை ஒண்ணு இல்லை. நான் தியானிச்ச போது அசந்துட்டேன். அவங்க பேசுறாங்க, அதை இன்னொருத்த சொல்றான், இவங்க பேச்சு இவங்க இயேசுவோட கூட இருந்தவங்க நிரூபிக்குது. அல்லேலூயா. பாருங்க, நாளைக்கு பேச சாவ போறான், இன்னைக்கு நைட் அந்த மனுஷன் தூங்கி நிற்கிறாரு. அதாவது புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு சாவுன்னா இன்னைக்கு தூக்கம் வருமாயா? வருமா? வருமாயா? வருமா? நாளைக்கு வருமா? அந்த மனுஷன் நாளைக்கு காலையில சாவு வச்சு நீங்க ராத்திரி தூங்கி நிற்கிறாரு. அப்படின்னா தேவனால பிறந்தவன் எதையும் சந்திக்க, எதையும் சாதிக்க எப்போ ரெடியா இருப்பான். அல்லேலூயா. நீ தேவனால பிறந்ததுன்னா முதல்ல அந்த பயம் அப்படின்ற ஒரு ஆவிய உனக்குள்ள இருந்து துரத்து. பயத்தை நீ வெளியே அனுப்புனாதான் நீ தைரியமா பேச முடியும், தைரியமா சில காரியங்களை செய்ய முடியும். என்னால இது செய்ய முடியுமா அப்படின்ட்டு சொல்லக்கூடாது.
கர்த்தர் எதையும் உன்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் சொல்றாரு, நீங்க போய் அங்க நில்லுங்க. அந்த நேரத்துல பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும். பேச வேண்டியது மட்டும் இல்ல, என்னென்ன செய்யணுமோ உன்னை மறைச்சு நான் செய்வேன். அதுக்கு உனக்கு ஒரு தைரியம் வேணும். நீ ஒரு விடுதலையோடு இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 2:6 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறவன், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவராலே விடுதலை பெற்றவர்கள், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆவியினால பிறந்தவர்கள், அதாவது அவருடைய வித்து அதை சுமப்பாங்க. அவருடைய வித்து அவருக்குள்ள எப்படி ஜீவனோடு இருக்குதோ அது மாதிரி நமக்குள்ளேயும் இருக்கும். அவருடைய வித்து நம்மை விடுதலை செய்யும். ஆவியினால பிறந்தவங்க தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாங்க. ஆவியினால பிறந்தவங்க கிறிஸ்துவை தரிக்கிறது மட்டும், கிறிஸ்துவை பிரதிபலிச்சு காட்டுவாங்க. அவங்க வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து வெளியே வருவார். சீசங்க வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டார். அதை வெளியே இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்றாங்க, நீங்க இயேசுவோடு கூட இருந்தவங்கன்ட்டு. உங்களுடைய கிரியைகளை வச்சுதான் நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க வளர்ந்தவங்களா இல்ல குழந்தைகள் தானா, எல்லாத்தையும் உலகம் சொல்லிடும்.